Hey guys, நான் ஷமிக். வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. உங்களுக்கு எத்தனை வயசானாலும் இருக்கட்டும், ஆனால் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையுமே நம்மளோட ஸ்கூல் டேஸ் இருக்குல்ல, பள்ளி பருவம். ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் புக்கில் வந்து திருக்குறள்லாம் கண்டிப்பாக நம்ம படிச்சிருப்போம். தமிழ்ல ஒரு லாங்குவேஜ் எப்போ வந்துச்சோ அப்போலேருந்து அந்த புக்கு எல்லாத்துலேயுமே திருக்குறள்ன்ற ஒரு வார்த்தை கண்டிப்பாக இடம்பெற்றிருக்கும். ஸோ அந்த மாதிரி பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் அப்படின்ற ஒருத்தவர் வந்து எழுதிட்டு போன அந்த திருக்குறள் வந்து இப்போ வரையும் எல்லாராலையுமே உலகம் பூரா இருக்க எல்லாராலையுமே பேசப்படுதுன்னா திருக்குறள்ல அவர் எவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருப்பாரு, எந்த அளவுக்கு அர்த்தம் உள்ள விஷயமா அது இருந்திருக்கும். அதை நம்ம கொண்டாடணுமே தவிர அதை வச்சு இங்க அரசியல் பார்த்துட்டு இருக்காங்க நிறைய பேர். ஸோ இன்னைக்கு ஒரு கான்ட்ரவர்சி போயிட்டு இருந்துச்சு, நான் பார்த்தேன். திருவள்ளுவருக்கு வந்து காவி வேட்டி கட்டி பட்டை பூசி ருத்ராட்சல இருக்குல்ல அதுல செஞ்ச பிரேஸ்லெட் மாதிரி அவர் கையில எல்லாம் கட்டி, அதாவது திருவள்ளுவர் வந்து இந்து மதத்தை சேர்ந்தவர் அப்படின்ற மாதிரி காட்டிட்டு சில தமிழ்நாட்டோட கவர்னரும் தமிழ்நாட்டோட பிஜேபி தலைவரான அண்ணாமலை அவர்களும் போட்டிருந்தாங்க. ஸோ இதை பார்த்துட்டு பல கான்ட்ரவர்சிஸ் கிளம்பிச்சு. மோஸ்ட் ஆஃப் இந்த கான்ட்ரவர்சி கிளம்பினது எல்லாமே டிஎம்கேவை சேர்ந்தவங்க தான். இந்த வீடியோல பாலிடிக்ஸ் பேச போறதில்ல, அரசியலை பத்தி பேச போதில்லை, முழுக்க முழுக்க என்னோட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாத இந்த விஷயம் என்ன அப்படின்றது தான் உங்ககிட்ட கன்வே பண்ண போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ இந்த விஷயம் எங்கே ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் நாள் அப்படின்ற மாதிரி கொண்டாடுறாங்க. அதாவது திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்துகிற விதமாக ஜனவரி 16 எல்லா வருஷமும் கொண்டாடிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த வருஷமும் வந்திருக்கு. ஸோ அதுக்கு வந்து தமிழ்நாட்டோட கவர்னர் இருக்கார்ல, ஆர்.என். ரவி அவர்கள், ஸோ அவர் வந்து ஒரு ட்வீட் வந்து போட்டிருக்காரு ட்விட்டரில், ஆளுநர் மாளிகை சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த அக்கௌண்ட்லேருந்து அவர் ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ இந்த திருவள்ளுவர் டேக்கு வாழ்த்து மாதிரி போட்டு ட்வீட் போட்டிருப்பாரு. ஸோ அந்த ட்வீட்டில் அவர் யூஸ் பண்ண ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் வந்து காவி, அதாவது ஒரு ஆரஞ்சு கலர் ட்ரெஸ் மாட்டுற மாதிரி, அது மட்டும் இல்லாமல் ரிலீஜியன் சம்மந்தப்பட்ட அந்த பட்டை, இந்த ஹிந்து ரிலீஜன் பண்ணுவாங்களே பட்டை, அந்த ருத்ராட்சல கொட்டை, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் யூஸ் பண்ணி இருப்பாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஹிந்து ரிலீஜியனை ஃபாலோ பண்ணுற ஒரு சித்தரோ இல்லை ஒரு புலவரோ எப்படி இருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபோட்டோவை போட்டு அவர் ட்வீட் போட்டிருக்காரு. இந்த ட்வீட்டை பார்த்த நிறைய பேர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, திருவள்ளுவர் எப்பவுமே ஒயிட் கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு இருப்பாரு, அவர் எந்த ரிலீஜனையும் ஃபாலோ பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி நிறைய பிரச்சனைகள்லாம் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் அந்த விஷயத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி திருவள்ளுவரோட ஹிஸ்டரியை பார்த்தலாம். திருவள்ளுவர் அல்லது பொய்யாமொழி புலவர், இவருக்கு வந்து ரெண்டு பேரை சொல்லியும் கூப்பிடுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வந்து திருவள்ளுவர் தான். இவர் பலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பிசிக்கு முன்னாடியே இவர் வாழ்ந்த ஒருத்தர். ஸோ இவர் வந்து கவிஞர்னு சொல்லலாம், ஒரு புலவர்னு சொல்லலாம், இல்லை பிலாசபர்னு சொல்லலாம், அதாவது தத்துவங்கள் சொல்ற ஒருத்தர்னு சொல்லலாம். ஸோ இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1330 குறள்களை எழுதியிருக்காரு. 133 அதிகாரங்கள் கீழே, அதாவது சப்டிவிஷன் மாதிரி அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனுக்கும் ஒவ்வொரு பேர் வச்சு எழுதியிருக்காரு. திருவள்ளுவரோட முதல் சப்டிவிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து அப்படின்ற ஒரு அதிகாரம் தான். ஸோ அந்த அதிகாரத்துக்கு கீழே முதல் குறளே நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அப்படின்ற ஒரு குறள். அதாவது அதோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எழுத்துக்களோட முதல் எழுத்து வந்து ஆ, அந்த மாதிரி உலகத்தோட ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தினா அது கடவுள் அப்படின்ற மாதிரி அவரோட முதல் குறளோட மீனிங். ஸோ இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் 10 குறளுமே கடவுளை பத்தி தான் இருக்கும். பட் எழுதின 1330 குறள்ல அவர் கடவுளை பத்தி நிறைய குறள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாரு. பட் எந்த குறள்லையுமே அவர் ஸ்பெசிஃபிக்கா ஒரு ரிலீஜியனையோ மதத்தையோ அவர் வந்து குறிப்பிட்டு எந்த குறள்லையுமே சொல்லியிருக்க மாட்டாரு. அது மட்டும் இல்லாம திருவள்ளுவரோட குறள்ல அவரோட பிறந்த இடத்தையோ இல்ல அவரோட ரிலீஜன் இந்த மாதிரி எந்த விஷயத்தை பத்தியுமே அவரோட குறள்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாரு. அவரோட குறள்கள் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும்னு பாத்தீங்கன்னா எத்திக்ஸ், நெறிமுறை, மாராலிட்டி, ஒழுக்கம், ரெஸ்பெக்ட், மரியாதை. அது மட்டும் இல்லாம நம்ம வாழ்க்கையை நல்ல விதத்துல வாழ, பீஸ்ஃபுல்லா வாழ, நல்ல எண்ணத்தோட வாழ்றதுக்கு பல குறள்களை வந்து அவர் எழுதிப்பாரு. அது மட்டும் இல்லாம குறள்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையை வந்து மென்மேலும் மேம்படுத்திக்கிறதுக்காக யூஸ் ஆகுமே தவிர இந்த நோக்கத்துல தான் அவர் எழுதியிருக்காரே தவிர மற்றபடி இந்த ரிலீஜனை ப்ரமோட் பண்ணணும், நான் இந்த ரிலீஜனை சேர்ந்தவன் அப்படின்ற மாதிரி பர்சனலா எந்த ரிலீஜனை வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அவர் எந்த ஒரு மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணிட்டு போட்டோம். பட் அவரோட என்ன எல்லாமே இப்படியே வச்சுக்குவோமே, அவர் ஒரு ரிலீஜியனை ஃபாலோ பண்றாரு அப்படின்ற மாதிரி வச்சுக்குவோம். ஆனா அவரோட ஒர்க்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது அந்த விஷயத்தையும் இந்த விஷயத்தையும் கலக்கவே இல்லை. ஸோ அந்த மாதிரி பொலிட்டீஷியன்ஸும் இப்போ இருக்க பொலிட்டீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இப்போ அரசியல் ரிலீஜனையும் சேர்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்பையிலேருந்து இந்த நாடு எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த நாடு மட்டும் இல்லை, இந்த உலகமே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா இவங்க உக்ரைன் ரஷ்யா போர், இங்க வந்து ரிலீஜன் மட்டும் பிரச்சனை இல்லை. நான் வந்து தமிழன், அவன் வந்து தெலுங்கன், அவன் வந்து கன்னடன், அவன் வந்து வெளிநாட்டுக்காரன், நான் உள்நாட்டுக்காரன் அப்படின்ற பிரிவினைவாதமே இங்க நிறைய பேர் மனசுல திணிச்சு வச்சிருக்காங்க. சின்ன வயசுல இருந்து அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாருமே திணிச்சு வச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் கூட சொல்லலாம், பாலஸ்தீன் இஸ்ரேல் போர், மதத்தை வச்சுதான் ஒரு போர் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இங்க நடந்துட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம்னா பவர்ல இருக்கவங்க தான். அவங்களே ஒழுங்கா அந்த மாதிரி விஷயங்களை மக்களுக்கு எடுத்து புரிய வைக்காம இருந்தா மக்கள் எப்படி புரிஞ்சுக்குவாங்க?
ஸோ இந்த மாதிரி ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கவங்களே இந்த மாதிரி ரிலீஜியனை போட்டு திணிச்சா மக்கள் கண்டிப்பாக பிரிவினைவாதத்தை அதிகமாக எதிர்பார்ப்பாங்களே தவிர ஈக்குவாலிட்டி யாருமே எதிர்பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா அந்த ரீல்ஸை பார்த்துட்டு பாவமாக இருக்கு, சுயோ இப்படி இருக்கானே அப்படின்னு நம்ம ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம். கொஞ்ச நேரம் மட்டும் தான் எல்லாரும் ஃபீல் பண்ணுவாங்களே தவிர இன்னொரு நாளே ஒரு துப்புரவு தொழிலாளி வந்து அவங்க பக்கத்தில் நின்னா அவங்க ஒதுங்கி தான் போவாங்க. அந்த மாதிரி தான் இந்த உலகம் இருக்கு, அந்த மாதிரி தான் இந்த உலகம் ஒர்க் ஆகுது இப்போ இருக்க உலகம். ஸோ நான் என்ன சொல்றேன்னா, அரசியல்வாதிகள் பவர்ல இருக்கவங்களே இந்த மாதிரி விஷயங்களை வந்து என்கரேஜ் பண்ணா கடைசியில் மக்களோட மைண்ட் செட் என்னதான் ஆகும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு பாருங்க. ஸோ திருக்குறள் அப்படின்றது வந்து தமிழ் அப்படின்ற ஒரு லாங்குவேஜுக்கு கிடைச்ச ஒரு பெருமை. ஏன்னா அந்த காலத்துல இருந்த ஒரு புலவர் வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு போயட், ஒரு கவிஞரை பத்தி இப்ப இருக்க உலகமே பேசுதுன்னா அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கைக்கு அர்த்தம் கொடுத்துட்டு போயிருக்காரு அப்படின்ற மாதிரி நம்ம நினைச்சுப்போம். ஸோ அந்த ஒரு விஷயத்தை அதை கொடுக்கலாம், தப்பே இல்லை. பட் அதையும் ரிலீஜியன், பாலிடிக்ஸ் எல்லாத்தையும் கலந்து தேவையில்லாத விஷயம் பண்ணிட்டு இருக்கிறது தான் எனக்கு ஒரு கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஒரு எத்தனையோ மொழிகள்ல பழமையான நூல்கள்லாம் இருக்கு, இருந்தாலும் திருக்குறள்ல கிட்டத்தட்ட 34க்கும் மேல மொழிகள்ல வந்து மொழிபெயர்த்திருக்காங்க, டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து நம்மளே அசிங்கப்படுத்திக்காம நம்ம வந்து திருக்குறள்ல செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி தான் நான் விரும்புறேன். ஸோ என்னோட கன்க்ளூஷன், நான் என்னோட ஒப்பீனியன்ல என்ன சொல்றேன்னா, திருவள்ளுவர் வந்து எந்த ஒரு குறளையுமே ரிலீஜியன் பயாஸ்டா நான் இந்த ரிலீஜியனை சேர்ந்தவன் அதுக்கு தான் ஆதரவா பேசுவேன் அப்படின்ற மாதிரி எந்த விதத்துலையுமே சொன்னதில்லை. ஸோ திருவள்ளுவரை பத்தி பேசுறவங்களும் ரிலீஜியன் பயாஸ்டா, ரிலீஜியன் அவரை வச்சே திணிச்சு பேச வேணாம் அப்படின்ற மாதிரி நான் நினைக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்க்கைக்கு தேவையான எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ அதை நம்ம எடுத்துக்குவோம். 1330 குறளையும் அங்கே யாரும் படிக்க போறதில்லை, நானும் அதை படிக்க போறதில்லை. பட் அதுக்கான மீனிங்ஸ் நிறையவே இருக்கு. அது எங்கேயோ ஏதோ ஒரு வீடியோவில் நம்ம ரேண்டமாக பார்த்தா கூட போதும், அது மூலயமா ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிட்டா அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை தான் நான் இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ இதை தாண்டி நான் இந்த வீடியோவில் சொன்னது ஏதாவது தப்பு நீங்கள் நினச்சிங்கன்னா நினச்சிட்டு போங்க, பட் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். திருவள்ளுவர் எப்படி அவரோட தொழிலையும் அவரோட மதத்தை, ஒருவேளை மதம் இருந்துச்சுன்னா அவரோட மதத்தையும் அவர் தொழிலையும் சேர்த்துக்கலையோ, அந்த மாதிரி நம்மளும் நம்மளோட ஒர்க்கை செய்யும் போதோ இல்லை நம்மளோட ஏதோ ஒரு விஷயங்கள் செய்யும் போது நம்மளோட மதத்தையும் அந்த ஒரு விஷயத்தையும் சேர்த்துட்டு பண்ணாம நம்பிக்கையை மனசுலேயே வச்சுட்டு அதை வெளிப்படுத்தாம இருப்போம் அப்படின்ற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஸோ இது என்னோட ஒப்பீனியன், நீங்கள் எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் உங்களோட விருப்பம். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த விஷயத்தை பற்றினா உங்களோட ஒப்பீனியன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பாய்.